ஆனால் விவாதத்தின் இறுதியில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா, அதாவது வெறும் தண்ணீரை மாத்திரமே நம்பி இருக்கின்ற குவைத் முன்னேறிவிட்டது, வெறும் காடுகளை மாத்திரமே நம்பி இருக்கின்ற பிலிப்பைன்ஸ் முன்னேறிவிட்டது, வெறும் மாடுகளை மாத்திரமே நம்பி இருக்கின்ற டென்மார்க் முன்னேறிவிட்டது, வெறும் வாட்சியை மாத்திரமே நம்பி இருக்கின்ற சுவிட்சர்லாந்து முன்னேறிவிட்டது, வெறும் நிலப்பரப்பை மாத்திரமே வைத்திருக்கின்ற ஆஸ்திரேலியா முன்னேறிவிட்டது, வெறும் அறிவியலை மாத்திரமே நம்பி இருக்கின்ற அமெரிக்கா முன்னேறிவிட்டது, வெறும் கூட்டு பணிகளை மாத்திரமே நம்பி இருக்கின்ற சோவியத் ரஷ்யா முன்னேறிவிட்டது. ஆனால் இன்றைக்கு 2000 கிலோமீட்டர் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் 2000 கிலோமீட்டர் மலைகள், மலைவளம், நீர்வளம், நிலைவளம், 120 கோடி மனித வளம் இருக்கின்ற இந்த நாடு ஏன் முன்னேறவில்லை என்று சொன்னால், கடல் நம்ம கனிம வளம் எல்லா வளமும் எல்லா வளமும் இருக்குது. எல்லா வளமும் இந்த நாட்டில் ஏன் முன்னேறலைன்னா, நம்மை வழி நடத்துகின்ற ஆட்சியாளர்கள் மாத்திரமல்ல, பொதுவாக ஒரு உழைக்கின்ற மனப்பான்மை இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, நம்பிக்கையும் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் குறைந்து கொண்டிருக்கிறது. விவசாயம் என்பது ஒரு இழிவான தொழில், அது லாபமில்லாத தொழில் என்கின்ற எண்ணம் மேலோங்கி இருக்கின்ற காரணத்தால் அந்த தொழில் மீது நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது, உழைக்கின்ற எண்ணம் போய்விட்டது. நம்பிக்கை இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுப்பதில்லை. ஆகவே நம்பிக்கை இழந்துவிட்ட காரணத்தால் விவசாயம் ஒரு நொடிந்த தொழிலாக இன்றைக்கு மாறிவிட்டதுதான் இதற்கெல்லாம் உண்மையான காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு அரசாங்கத்தை மட்டுமே நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த நாடு முன்னேறணும், குறிப்பாக கிராமப்புறங்கள் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது பொதுமக்கள் தனியார் நிறுவனங்கள் இணைந்த ஒரு பங்களிப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட பங்களிப்புகள்லாம் இருந்தால் என்று சொன்னால் கண்டிப்பாக கிராமப்புறங்கள் அனைத்து வசதிகளிலும் மேம்பாடையும். ஒரு கிராமம் அனைத்து வசதிகளிலும் மேம்பாடு அடையும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஆணி வேராக இருக்கக்கூடிய விவசாயம் மேம்பாடடைந்து ஒரு தானிய களஞ்சியமாக இருந்து இந்த உலகத்திற்கே சோறு போடக்கூடிய நிலை வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவதெல்லாம், தொழில் முனைவு நம்மளால் ஒரு 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 ப்ராடக்ட் அல்லது ஒரு ஒரு விளைபொருள், தக்காளி விளையுதுன்னு வச்சுக்கோங்க, பறிக்கிற காசு கூட வர மாட்டேங்குது, கொண்டு அப்படியே ரோட்டில் போட்டு அழுதுட்டு போகிறாங்க அந்த விவசாயி. இதுக்கான ஒரு கோல்டு ஸ்டோரேஜ், தக்காளி என்னைக்கு விலைக்கு வருதோ அன்னைக்கு எடுத்துகிட்டு வருது, அல்லது தக்காளியை வேற ஒரு பொருளாக மாற்றி விற்கிறது. இதுக்கான தொழில், இதுக்கான வாய்ப்பு வசதிகளும் இந்த கிராமத்தில் இருந்தது சொன்னால் அது எளிதாக கொண்டு வர முடியுங்க. அதுக்கான முயற்சியும் இதுவும் அந்த மக்களை தான் சார்ந்திருக்கு, அந்த சொசைட்டி தாங்க சார்ந்திருக்குது. இஸ்ரேல் நம்மளை விட எவ்வளவு சின்ன நாடுங்க, அவங்க எவ்வளவு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு இது கொண்டு வந்திருக்காங்க. நம்மளால் ஏன் இது கொண்டு வர முடியாது? இந்த மண்பாண்டம் பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மண்பாண்டத்தை பயன்படுத்தி ஒருத்தர் செஞ்சுருக்காருங்க. சொட்டு நீர் பாசனத்துக்கு இந்த மண்பாண்ட இதில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு இதை வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி கொண்டு செஞ்சிட்ருக்காருங்க. இது செஞ்சவர் ஒரு அமெரிக்கன், இங்கே செய்கிறார், இந்தியாவில் செய்கிறார். எவ்வளவு கேவலமான விஷயங்க. மண்பாண்டம் உலகத்துக்கு அநேகமாக நம்ம தான் முதல்ல செஞ்சுருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம அதை மாற்று பயன்பாடை யோசிக்கிறது இல்லைங்க. மண்பாண்டம் வேணால் பிளாஸ்டிக் கூட வந்துருச்சுன்னு அதோடு நிறுத்திக்கிறோங்க. மாற்று பயன்பாடு இருக்கும். இது மாதிரி நிறைய இதை எடுத்துகிட்டு வரணுங்க. நம்ம விடாமல் செய்ய வேண்டியது தொழில் முனைவு. அதனோட அந்த பார்வையிலே இருந்தது சொன்னால் கட்டாயம் நம்ம கிராமங்களும் முன்னேறும், நம்ம நாடு முன்னேறும். நன்றி நன்றி. இறுதியா சகோதரா நீங்கள்? முதலில் நான் ஒரு இந்தியன் என்ற பெருமையோடு, தமிழன் என்ற ஒரு திமுரோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சொல்றத முதல்ல இல்ல, என்னவென்றால் நாடு முன்னேறவில்லை, விவசாயம் கேளுங்க. முதல்ல நீங்க இந்தியன்னு சொல்றது, முதல்ல தமிழன், பிறகு இந்தியன். முதல்ல அம்மாவுக்கு மகனா இருங்க, அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருங்க. முதலில் தமிழன், மீண்டும் இந்தியன், இந்தியன் தமிழன் என்று எந்த வேறுபாடும் கிடையாது. குழப்பக்கூடாது. முதலில் இருங்க, முதலில் அந்த பெருமையோடும் திமுரோடும் நான் மார்தட்டி கூற விரும்புகிறேன். என்னவென்றால், நாடு இன்றைக்கு இவ்வளவு பெரிய வல்லரசாக, உலகிலே 2வது நாடாக, வல்லரசு நாடாக இந்தியா திகழ்கின்றால் நம்மளுடைய வளர்ச்சி தான். திருப்பூரில் விளையும் பனியனும் நம்ம நாட்டில் விளையும் அனைத்து பொருட்களும் எக்ஸ்போர்ட் ஆவது நம்ம இந்திய நாட்டில் இருந்தால். இதை நம்ம பாராட்ட வேணும். ஏன் மனித வளம் மேற்கொண்டால் நீங்கள் இது பில்கேட்ஸ் அந்த இந்த கம்பெனியில் எடுத்தீங்கன்னாலும், இன்ஃபோசிஸ்ல எடுத்து எல்லா அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து பொறியாளர்களும் அனைத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களும் தான் அங்கே பெரிய சாதனையாகவும் மூத்த பதவியில் இருக்காங்க. சத்யா சத்யா நாட்டுக்கு என்ன பயன்? இருங்க சொல்ல வரேன். வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சியும் குழப்பக்கூடாது. விஞ்ஞான வளர்ச்சியும் நாட்டு வளர்ச்சியும் ஒன்றுதான். இதை பிரித்து குறுக்கு சால் ஓட்டி அதுல ஏதாவது பயனடையலாம்னு பாக்குறதா மதிமுகவுடைய விருப்பம் என்றால் அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் வளர்ச்சி என்பது எல்லா வட்டத்திலும் பார்க்க வேண்டும். விவசாயத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம்.
அதை நாம் பார்க்க வேண்டும், ஒத்துக்கொள்கிறேன். இல்ல காங்கிரஸ் நான் அரசாட்சி கிராமத்தை யார்கிட்டயும் நோக்கி செல்போன் செல்ல இருக்காதா? அது இருங்க, ஆட்டோமேட்டிக்கா இருங்க, நான் அவர் பேசும்போது நான் பேசல. வந்ததுனால விவசாயத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம், கிராமத்தை நோக்கி நகரம் செல்ல வேண்டும், இதை நான் ஒற்றுக்கொள்கிறேன், நாம் போக வேண்டும். இப்ப 67 வருஷம் பிறகு சொல்றீங்களா? இருங்க, நான் அதாவது இவர் என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, எதை பேசினாலும் ஒத்துக்கூடாதுன்னு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா வளர்ச்சி என்று நாட்டெல்லா சத்தியெல்லாம் சொல்லி ஆந்திராவை சேர்ந்தவர் தான் இப்போ நம்ம இந்த கம்பெனியோட, அந்த பில்கேட்ஸ் கம்பெனியோட அந்த பேர் டக்குன்னு வரல. ஏன்னா நீங்க எல்லாம் அவ்வளவு குழப்புறீங்க. எதிரில் உட்காந்து நல்லா மைக்ரோசாஃப்ட் வாயில வந்து கூட மதிமுக நண்பர் எந்த அளவுக்கு குழப்பறாரு பாருங்க. கம்பெனி பேரை விட மறக்கடிக்க வைக்கிறார். இந்த மாதிரி மக்கள் மனசை மறக்கடிக்க வைத்து மக்களை முட்டாளாக்கி மக்களிடம் வாக்குகளை பட்டு வாக்கு வங்கிகளாக மக்களை எண்ணி நான் ஏற்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி சாதனை ஆட்சி, மக்களை மறுக்கவே முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள. மக்களை முட்டாளாக்கின்னு மட்டும் சொல்லாதீங்க. என் மக்கள் ஒருபோதும் முட்டாள்கள் அல்ல, நிச்சயமாக முட்டாள்கள், புத்திசாலிகள். அதனால மக்கள் தமிழன் புத்திசாலிங்க. காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி வளர்ந்ததா வீழ்ந்ததா பேச்சு இல்ல. இந்திய பெருநாட்டில் 67 இந்தியாவில் கிராமப்புறம் வளர்ந்திருக்கா வீழ்ந்திருக்கா? நிச்சயமாக 125 கோடி மக்கள் வாழும் இந்திய திருநாட்டில் நான் தமிழனாக பிறந்தது மிகவும் ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் இந்தியனாகவும் இருப்பது மிகவும் மார்த்தட்டி சொல்ல பெருமைப்படுகிறேன். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் அமெரிக்காக்காரன் நல்லா இருக்கான், பிரிட்டன்காரன் நல்லா இருக்கான், அவன் எல்லாம் நல்லா இருக்கிறான். நான் உண்மையில மன ரீதியாக, மூளை ரீதியாக, மனசாட்சி ரீதியாக மிகவும் தெம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணம் கொண்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் செல்ல வேண்டும். அதாவது 67 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் 60 ஆண்டு காலத்தை காங்கிரஸ் ஆண்டு விட்டது. 56 ஆண்டு காலம். இன்னைக்கு 57 சரி. இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா ஆண்டு குறையுது. இல்ல இவ்வளவு ஆண்டு என்ன நிலைமைன்னு சொன்னா, அவர் கண்டிஷன் இஸ் நெய்தர் ஃபார்வர்ட் நார் பேக்வர்ட் பட் ஒன்லி ஆக்வர்ட் என்றாங்க. அந்த நிலைமை தான். வாட்டர் எவரிவேர், ட்ரிங்கிங் வாட்டர் நோவர். இதுதான் சாதனையா இருக்குது. நான் கூட பேசுவேன், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், இதெல்லாம் பேசிட்டு இருக்கலாம். அதாவது ஆக்வர்டு, ஃபார்வர்டு, பேக்வர்டு இதெல்லாம் பேசலாங்க. இது என்ன ரஜினிகாந்த் படமா எடுத்துட்டு இருக்கோம்? மக்கள் மன்றத்துல வளர்ச்சி திட்டங்களை பேசிட்டு இருக்கோம். சரி, நல்லா இல்லையேன்றதுதான் பிரச்சனை. இப்ப அவருக்கு தான் குழப்பம் தெரியும் சொல்லிட்டு மக்களை குழப்பம், எங்களுக்கும் பேச தெரியும். இந்த படத்தை பாக்குறீங்க, ஒரு வயசான ஒரு பெரியம்மா காய்கறி வித்து பிழைக்கிறா. நீங்க சில்லறை இந்த வர்த்தகத்துக்குள்ள அந்நிய முதலீட கொண்டு வந்தீங்கன்னா இந்த அப்பத்தா விற்க முடியுமா? இதுதான் பேச்சு. இந்த அப்பத்தா வித்து பிழைக்க நீங்க நெகிழி அந்த குலைமத்தை இந்த பிளாஸ்டிக் இதை கொண்டு வந்தீங்க. இந்த என் பெரியப்பன் கலப்பையே பிடிச்சிக்கிட்டு இருக்கான், ஆனா அவன் கோமணத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்ப அதையும் உருவிட்டு விட்டாச்சு. நீங்க எங்க அண்ணங்க, நான் உணர்வு, நீங்க சொல்ற அந்த உணர்வுபூர்வமா, நீங்க எனக்கு அண்ணன், எனக்கும் பெரியப்பன் தான், எனக்கும் முப்பாட்டன் தான், எனக்கும் அத்தை தான், மாமா தான். நான் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு காங்கிரஸ் காண்டி எப்பவுமே சொன்னது கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மக்கள் செழிப்பாக இருக்கிறார்கள், கிராமத்தை நோக்கி அனைவரும் செல்ல வேண்டும், இது நிச்சயமாக நடக்க வேண்டும், கிராமங்கள் வளர வேண்டும். இதை நான் மாற்று கருத்தே கிடையாது. நான் கிராமம் செழிப்பா இருக்குது, விவசாயம் எல்லாம் நிம்மதியா அப்படி இல்ல. நம்ம பல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், திட்டங்கள் சென்று அடையவில்லை. விவசாயி கஷ்டப்படுகிறார், அவரை நாம் உயர்த்த வேண்டும், நகரம் நாம் கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதால் என்னுடைய கருத்தும். வளரவில்லை, நம்ம நாசமா போயிடும், இப்படியே பேசிட்டு இருந்தா பெசிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா யோசிக்கணும். நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும் நினைக்கணும். நாடு அழிஞ்சு போயிடும், எதிரில் அழிச்சிருவான், குண்டை போட்டுருவான், செத்துடுவான், இப்படியே வாழ்ந்தா எப்படிங்க அது? அரங்கத்திற்கு தங்களின் மதிப்புமிக்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி. எனது அன்பு உறவுகளே, தேசத்தின் ஆன்மாவே கிராமத்தில் தான் இருக்கிறது என்கிறார் தேசப்பிதா காந்தி. இந்தியாவின் முதுகெலும்பே கிராமங்கள் தான் என்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட கிராமங்கள் இன்று வளர்ச்சி அடைந்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தான் விவாதத்தில் பார்த்தோம். இன்றைக்கு யதார்த்தத்தில் கிராமத்திலிருந்து ஒருவர் நகர்ப்புறத்துக்கு வந்தால் அவரை பார்க்குற பார்வை ஒரு காட்டான், ஒரு கிராமத்தான், ஒரு பட்டி காட்டான், படிப்பறிவு இல்லாதவன், பண்பாடற்றவன், நாகரிகமற்றவன், இவங்கெல்லாம் சரியாக குளிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க, இப்படிங்கிற பார்க்குற ஒரு போக்கு இருக்குது. இதிலிருந்தே இந்த கிராமத்தை இவர்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறார்கள், எவ்வளவு தூரம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. அதுக்கு காரணம் இன்னும் கிராமங்கள் வளர்ச்சி அடையல, மேலும் மேலும் வீழ்ச்சி அடையுது என்பது தான் யதார்த்த உண்மை. நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய கிராமம் எப்படி இருந்ததோ அதிலிருந்து கொஞ்சமும் வளர்ச்சி அடையாமல் மேலும் மேலும் பின்னடைந்து செல்வதை தான் பார்க்க முடியுது. வெறும் தொலைக்காட்சியும் வானொலியும் அலைபேசியுமே வளர்ச்சி இல்லையே.
சாலை வசதி இல்லை, குடிநீர் இல்லை, படிக்க பள்ளிக்கூடங்கள் இல்லை, அடிப்படை சுகாதார வசதி இல்லை, தொடர்ச்சியாக மின்சாரம் இல்லை, மழை பெஞ்சா சகதி, வெயில் அடித்தா புழுதி, இப்படி தான் எங்கள் சாலை வசதி இருக்குது. ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் இளைஞர்கள் 100 பேர் 50 பேர்னு இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி எந்த கிராமத்துலேயும் இல்லை. எல்லாம் வயதானவங்க 60-70 வயசு கடந்தவர்கள் வாழ்கிறாங்க. இல்லைன்னா 10-12 வயசுக்கு கீழே இருக்கிற சிறியவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. எனக்கு இளைஞர்கள் எல்லாம் நகர்ப்புறத்தை நோக்கி நகர்கிறார்கள். இதற்கு காரணம் நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் நகர்ப்புறத்தில் தான் இருக்குதுங்கிறதுனால மக்கள் கிராமங்களில் வாழ முடியாத சூழ்நிலையில் நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்து வர்றாங்க. இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் சிற்றூர்களே, வேலை வாய்ப்பு, மருத்துவம், கல்வி இதெல்லாம் சிற்றூர்களே கிடைக்கிற நிலை உருவாகாத வரை கிராமங்கள் வளர்ச்சி அடையாது. தேசம் வளர்ச்சி அடையுது அப்படின்னா 80 விழுக்காட்டு மக்கள் வாழ்கிற அந்த கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையாமல் ஒரு தேசம் எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? இப்போ உடலுங்கிறது சீரான வளர்ச்சியாக இருக்கணும். ஒரு பக்கம் கை மட்டும் வளரும், வீங்கிட்டே போகும், காது மட்டும் வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னா அது வளர்ச்சி இல்லை, வீக்கம், அது ஒரு நோய். அப்படி தான் இந்த தேசம் வளருது. உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல்ல இன்றைக்கி வான் உயர கட்டணங்கள் வளர்ந்து நிற்பது, தங்க நாற்சக்கர சாலை, இப்படி எண்ணற்ற வளர்ச்சிகள் எல்லாம் நகர்ப்புறங்களே இருக்குது அப்படின்னா இது ஒரு பக்க வளர்ச்சி. அப்போ இது தேசத்தின் சீரான வளர்ச்சியாக இருக்காது. நன்றாக படித்த ஒரு நல்ல கல்வியாளரை கிராமப்புறங்களில் ஆசிரியர் பணிக்கு நியமிக்கிறது இல்லை. நல்ல மருத்துவர்கள் கிராமங்களில் போய் சேவை செய்ய ஒரு சேவை மனப்பான்மையோடு பணியாற்றக்கூட விரும்புவதில்லை. சிறந்த மருத்துவர், சிறந்த பொறியாளர், சிறந்த கல்வியாளர்கள்லாம் அந்நிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸு, ஜெர்மன், இத்தாலி, பிரிட்டன், இந்த நாடுகளுக்கு செல்லணும், நிறைய டாலர்களில் சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய சொந்த நாட்டு மக்களுக்கு பணியாற்றணுங்கிற எண்ணம் இல்லை. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அமெரிக்க கனவு இருக்குது, ஆஸ்திரேலிய கனவு இருக்குது, பிரான்ஸ் கனவு இருக்குது, பிரிட்டானிய கனவு இருக்குது. ஆனால் அந்த தேசத்தின் எந்த ஒரு இளைஞனுக்காவது இந்திய நாட்டின் கனவை நாம் உருவாக்கியிருக்கோமா? இந்தியாவுக்கு போகணும், அங்கே போய் படித்து அங்கே போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற கனவை நம்ம உருவாக்கலை. இப்போ கல்வி மிக உயர்ந்த சந்தை பொருளாக விற்பனைக்கு வந்துட்டதுனால ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்றாகிவிட்டது. பணம் இருக்கிறவன் நல்ல கல்வியை பெறலாம், நல்ல வேலைக்கு செல்லலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், வசதியாக வாழலாம் என்கிற நிலை. இங்கே ஏழை உயர்ந்த கல்வியை பெற முடியாது, சரியான தரமான கல்வியை பெற முடியாது. அப்போ மேலும் மேலும் கீழே ஏழையாகிக்கொண்டே போக வேண்டிய நிலை இங்கே இருக்கிறது. அதனால தான் கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையலை, தேசத்தின் வளர்ச்சி சீராக இல்லை. என்றைக்கு தரமான கல்வி, சரியான மருத்துவம், வேலை வாய்ப்பதெல்லாம் கிராமங்களை நோக்கி நகர ஆரம்பிக்குதோ அன்றைக்குத்தான் கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையும், தேசத்தின் வளர்ச்சி சமவிகிதத்தில் இருக்கும். இனிமேலாவது நமது அரசுகள் சிற்றூர்களின் மேம்பாட்டிற்கு, பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை எனது அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னாள்.